மீட்பரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிற்குரிய வார்த்தை என்னன்னா, ஜபம்தான் இப்பொழுதே உடனடியாக தேவை. இதனுடைய வசனம் யோவேல் 1:15 வாசிக்கிறோம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது. பூமியில இருந்து கொண்டு பரலோகத்தை அசைக்கிற ஜபம் ஒரே வழி என்று கென்னத் கோரல் கூறுகிறார். நமது ஜபத்தை கொண்டுதான் ஆண்டவர் எந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஜபமே இல்லை, அவர் எதையும் செய்யல, நான் ஆண்டவரை உறுதியாய் நம்புறேன்னு சொல்றாரு. ஜான் வெஸ்லி சொல்றாரு, கர்த்தரின் ஏதாவது ஒரு செயல்படுத்துகிற ஏதாவது ஒரு முழங்கால தான் தொடங்கினது என்று அறிந்து கொள்ளலாம்னு டிஎல் மூடி எழுதுகிறார். ஆனா பரிசுத்தவானுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் செயலாற்றியது வேதத்துல பல இடங்கள்ல நம்ம வாசிக்க முடிகிறது. ஏன்னா உதாரணத்துக்கு இஸ்ரேல் தேசம் பார்த்தீங்கன்னா, பாபிலோன் ராஜாவை 70 வருஷத்துக்கும் சேவிக்கும் என்பதை எரேமியா 25:11 வாசிக்கிறோம். மூலம் அறிந்தானா, தானியேல் சிறையிருப்பின் காலம் முடிய போகிறது என்று அறிந்தானா. தானியேல் 9:1-3 வாசிக்கிறோம். அவன் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனை ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேடிய பொழுது கர்த்தர் அவனுடைய ஜபத்தை கேட்டு இஸ்ரவேலை குறித்த நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. இந்த வார்த்தை மூலமாய் பேசும்படிய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபிக்கலாம். தேவனே, உமது நோக்கம் வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்றும்படி நான் ஜெபிக்க வேண்டும் என உணர்ந்தேன். ஜப ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை என்னில் ஊற்றும், என் தேசத்தை தொடும், பக்தியற்ற நிலையிலிருந்து விடுவியும், என் தேசத்தில் பெரிய எழுப்புதலை உண்டாக்கும். ஆமென். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.